அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, ஈரான் மீது நடக்கக்கூடிய தாக்குதலை கண்டித்து உலகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. லண்டன்ல பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது. இல்லை, அமெரிக்காவின் வீதிகளில் போராட்டம் நடக்குது. அதுதான் ரொம்ப இதாக இருக்கு. அதில் அந்த மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. ஹவு மெனி கிட்ஸ் யூ கில்டு டுடே மிஸ்டர் ட்ரம்ப்? இன்றைக்கு எத்தனை குழந்தைகளை நீங்கள் கொண்டீர்கள்? இன்னும் கேள்வியை வச்சு போராட்டம் நடக்குது. மீடியா அதை முடிஞ்ச வரைக்கும் மறைச்சு பார்க்குறான். ஆக ட்ரம்புக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், ஹவு மெனி கிட்ஸ் யூ கில்டு. இதுல ஒரு சின்ன விஷமத்தனமான ஒரு கேள்வியும் கூட வைக்கிறாங்க. அது என்னன்னா, எப்ஸ்டீன் ஃபைலின் போது நீ கொலை செய்தது எத்தனை குழந்தைகள்? எப்ஸ்டீன் ஃபைலில் சிக்கிட்டு தானே இது அவலம் பண்ணுறான். அப்போ எப்ஸ்டீன் ஃபைலின் போது நீ கொலை செய்தது எத்தனை குழந்தைகள்? எப்ஸ்டீன் ஃபைலு முழுமையாக வெளியே வந்தால் இந்த உலகத்தினுடைய தலையே சுற்றும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய நிலைக்கு அது போய்கொண்டு இருக்கிறது. லண்டன் அவுட்டு ஸ்பெயின் பேச தரமாட்டான்டான். ஏன்னா சைப்ரஸுடைய எண்ணம் அவனுக்கு மனசுல வந்துட்டு. சைப்ரஸ்ல ஈரான் தாக்குதலுக்கு முதல் குறியாக எடுத்துக்கொண்ட முக்கியமான நாடுகளில் ஒன்று சைப்ரஸ். நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ் அடிக்கிறாங்கிறதா நம்ம மனசுல இருக்கே தவிர, நமக்கு காட்டப்படுதே தவிர, சைப்ரஸ் கிரீன்லாண்டில் இருந்த தளங்களையும் தாக்கி இருக்கிறார்கள். அதுல சைப்ரஸ்ல தாக்கின உடனே தான் ஸ்டாமர் தன் நிலைப்பாட்டை மாற்றி, நான் ஈரான் ஓரில் சேர மாட்டேன், ஈரானுக்கு எதிரான யுத்தத்தில் சேர மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி ஸ்பெயினும் முடியாதுன்றது. ஸ்பெயின் தன்னை தற்காத்து கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த முட்டாள் அரபுகள் தான் பேச கொடுத்துட்டு இப்போ அம்மாடா அப்போடன்னு காலில் விழுறான். இவர் சரி பரவாயில்ல, உங்களை அடிக்க மாட்டான், நீங்க எங்களை அடிக்க நினைக்காத வரைக்கும். நான் கேட்ட அந்த அடிப்படை கேள்வி இருந்து கொண்டே இருக்குது. இவ்வளவு அமெரிக்கன் பேஸு, இவ்வளவு மிசில் சிஸ்டத்துக்கு நீங்க பேஸ் கொடுத்துருக்கீங்க. அது அவ்வளோத்தையும் இப்போ ரஷ்யாவுடைய சேட்டலைட் எடுத்து காட்டிட்டு இருக்கு, அதை ஈரானுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது இவ்வளவுக்கும் நீங்க அங்க சோட்டால் அடித்த பிண்டமா வாழ்றேன்னு தானே முடிவு பண்ணிருக்கியா? அல்லனா அமெரிக்கா இந்த மாதிரி தளங்கள்லாம் ஏன் வைக்கிறான்? காடு, அதே மாதிரி பேட்ரியாட் மிசிலுக்கெல்லாம் உங்க நாட்டில் ஏன் தலை வருது? அப்போ ஸ்பெயின் களத்தை தரமாட்டேன்னு சொன்னனால ஸ்பெயின் தாக்காமல் தவிர்க்கப்பட்டு விட்டது. இப்போ ஸ்பெயின் தரமாட்டான்னு உன்னை கேட்காமலே நான் யூஸ் பண்ணுவேங்கிறான். அரபு நாடுகள்லாம் அப்படி யூஸ் பண்ண முடியும். ஏனென்று சொல்ல, இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் போடுறான் பாரு, இந்த அடிமை சாசனத்தை எழுதும் போதே உங்களுடைய எல்லா சொத்துக்களும், உங்களுடைய எல்லா தளங்களையும் நாங்கள் பயன்படுத்த முடியும். அவன் பேச மட்டும் இல்லை, இவனுடைய ஏரோட்ராம், இவன் காசுல மெயின்டைன் ஆகுது பாருங்க. இந்த ஏரோட்ராமையும் தாக்குவான். அங்க அமெரிக்கா பேஸ் வைக்கிறது எப்படின்னா, உங்களுக்கு பாதுகாப்பு, அதனால நீங்க தான் பணம் கொடுக்கணும். இப்படி கொள்ளையடித்து கொண்டு இருந்திருக்கிறான். அதுக்கு ஒரு முடிவு இந்த யுத்தத்தில் வரும் என்று சொன்னால், ஈரானில் விழுகின்ற ஷஹீதுகள் அது மகத்தான ஒரு வெற்றியை பெற்று விட்டார்கள் என்பதுதான் அதனுடைய ஆழமான அர்த்தம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இருக்குது. ஜெர்மனி அந்த காலத்துல யூதர்களை ஹோலோகாஸ்ட் பண்ணவன். யூதர்கள்ல கொஞ்சம் பேரை விட்டு வைக்கிறேன், ஏன் தெரியுமா? இவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கன்னு சொன்னா ஹிட்லர். அதனால இப்ப புத்தகமே ஹிட்லர் திறமையான ஆட்சியாளர்னு. அப்ப ஜெர்மனி என்ன ஆகுது, தன்னுடைய நிலைப்பாட்டை திரும்ப திரும்ப மாற்றிவிடுது. மக்கள் பயங்கரமா ரோட்ல நின்று போராடுகிறார்கள். நீ இங்க முதல்ல நத்தியானுக்கு அடைக்கலம் கொடுக்க கூடாது, யூதர்களுக்கு நீ உதவி செய்யக்கூடாது, அவங்க மிக கொடுமையாக 72,000 குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்திருக்கிறார்கள் என்று அங்கு ஒரு பெரிய போராட்டம். ஈராக்ல எல்லாம் போராடலை. என்ன செய்யறாங்க, அமெரிக்காக்காரன் ஒருதம் கூட இல்லாம ஈராக்ல இருந்து வெளியேற்றணும். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு பல வீடியோக்களிலேயும் சொல்லி வருவது போல, இப்போ ரிஜிம் சேஞ்ச் அமெரிக்காலன்னு ஈரான்லன்னு சொன்னா, ஈராக்கில் என்ன ஆச்சு? ஆப்கானிஸ்தானுக்கு ரிஜிம் சேஞ்ச் போனியா என்ன ஆச்சு? அதுதான் ஈரான்ல நடக்க போகுது. இப்போ இம்பீச்மெண்ட் மோஷன் உண்மையிலே வரும்னா, ட்ரம்ப் அமெரிக்காவில் ரிஜிம் சேஞ்ச் வர வாய்ப்பு இருக்கு. நத்தியானுவை தேடிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல்ல. அவன் தலை வெளியில தெரிஞ்சவன அங்கேயே ஒரு ரிஜிம் சேஞ்ச் வர வாய்ப்பு இருக்கு. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாகிருதவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இந்த உலக மக்களுடைய இந்த ஆதரவு இதுவரைக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு கிடைத்ததில்லை. இப்பொழுது அந்த அளவுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இணைந்திருங்கள் இன்ஷா அல்லாஹ்.